லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஃப்ரெண்டு மட்டும் தான் கூப்பிட முடியும். நம்ம ஃப்ரெண்ட கேட்கலனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுவோம்ல. ஏய் இங்க வான்னு கூப்பிட மாட்டோம். தூரத்துல இருக்கிறாங்கனாக்கா சத்தமா கூப்பிடுவோம். அவங்ககிட்ட உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பாருங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க இருக்கும் போது மரித்தவன் வெளியே வராங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலையினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சேலையால் சுற்றப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றால். இயேசு கட்டவிழ்த்தா எல்லாமே முடியும். அவன் கண்ணை மூடிட்டாங்க, அவன் முகத்தை மூடிட்டாங்க, அவன் உடம்ப மூடிட்டாங்க, சேலையினால சுற்றி வச்சிருந்தாங்க. மரணத்தின் ஆவியை இயேசுவினால மட்டுமே நீக்க முடியுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு மரணத்தின் ஆவிகள் சூழ்ந்து கிடக்கிறது. மரணத்தின் ஆவிகள், ஆண்டவரே கண்ணை மூடுனா நான் எங்க போவேன்? ஆண்டவரே மரணம் வந்தா நான் எங்க போவேன்? பாதாளமா, நரகமா? எத்தனை ஆத்துமாக்கள், சில ஆத்துமாக்களை பார்த்து நான் அப்படியே உட்காந்து அழுவேன். என் மனசு கவலையா இருக்கும். எப்ப ஆண்டவரே இவங்க ஏத்துக்கொள்ள போறாங்க? இவங்களாம் எப்ப ஆண்டவரே இவங்க அறிந்து கொள்ள போறாங்க? எப்ப ஆண்டவரே இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக போறோம்? ரொம்ப கஷ்டப்படுவேன். நிறைய நேரங்களில குடிக்கார கடை, டாஸ்மாக் கடைங்களை பார்க்கும் போது, ஆண்டவரே இவங்களுக்கு தெரியலையே, உங்களை பத்தி தெரியலையே, இவங்க ஓடுறாங்களே ஏதோ ஒரு சாதா ஒரு சின்ன வாழ்க்கைக்காக அங்க ஓடுறாங்களே, ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக அங்க ஓடி போய் குடிக்கிறாங்களே. ஆண்டவரே, இயேசுவை தெரியாதவங்க எங்கெங்கயோ ஓடி ஓடி போலாங்க. ஆனா இந்த இயேசு உங்ககிட்ட வரவருங்க. நீங்க ஓடி போகவே வேணாம். இவர் உங்ககிட்ட வரவர். நீங்க கூப்பிட்டாலே உங்ககிட்ட வருகிற தேவனா இருக்கிறார். அவரு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார். மரணத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிற, மரணத்தின் வாயில நின்று கொண்டிருக்கிற அநேகருக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை, நீ எழுந்து வா, நீ எழுந்து வா. அநேக நேரத்துல நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்க எனக்கு சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. உம்மை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். கர்த்தரை பத்தி பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் கொடுத்துற ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு பேச்சும், ஆண்டவரே உமக்காக தான், ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறேன், இயேசு சுவாமி உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி பேசும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். மறந்துடாதீங்க, கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. He is your best friend. Jesus is your best friend. உங்க ஃப்ரெண்டா மட்டும் வச்சுக்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. இயேசு அறியாதவங்களுக்கு கொடுங்க, பயத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, வியாதியில இருக்கிறவங்களுக்கு இயேசுவை கொடுங்க, துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசுவை கொடுங்க. இயேசு இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவை இந்த உலகத்துல. இயேசுவை அறியாதவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த இயேசுவை கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய கடமையா இருக்கிறது. கர்த்தர் நம்ம கிட்ட தானே கேட்பாரு, நம்ம கிட்ட தானே கேட்பாரு. ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஏசப்பா மாத்தா ஓடுறா, ஆண்டவரே முடியாது ஏசப்பா, நார் ஆண்டவரே, நீங்க போவாதீங்க கிட்ட, அந்த கல்ற கிட்ட வேணாம் ஆண்டவரே, அவனை புதைச்சிட்டான் ஆண்டவரே, முடிஞ்சிச்சு அவன் காரியெல்லாம். இயேசு விட்டாரா?